நபி இப்ராஹிம் அவரோட மனைவியையும் கை குழந்தையா இருந்த இஸ்மாயிலையும் இறைவனோட கட்டளைப்படி தனியா பாலைவனத்துல விட்டுறாரு. நபி இப்ராஹிம் தன்னோட மனைவியான ஹாஜரை பாலைவனத்துல விட்டதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்த உணவும் தண்ணியும் தீர்ந்து போகுது. கொஞ்ச நேரத்துல குழந்தை இஸ்மாயில் தாகத்துல அழுக குழந்தையோட அம்மாவான ஹாஜர் தண்ணியை தேடி பக்கத்துல இருந்த சஃபா அப்புறம் மர்வான்னு சொல்லப்படுற 2 மலைக்குன்று மேல 7 தடவை ஏறி இறங்கியும் எங்கேயுமே அவங்களுக்கு தண்ணி கிடைக்கல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் குழந்தை இஸ்மாயில் பசி தாங்க முடியாம தன்னோட காலை பூமியில உதச்சி அழ தொடங்குறாரு. பூமியில அவரோட கால் பட்டதும் அந்த இடத்துல இருந்து தண்ணி ஊற்று மாதிரி உருவாகி அளவுக்கு அதிகமா தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு. இத பார்த்த ஹாஜர் தனக்கும் தன்னோட குழந்தைக்கும் தேவையான தண்ணிய குடிச்சதுக்கு அப்புறம் அந்த நீர் ஊற்றுல இருந்து வர தண்ணிய கட்டுப்படுத்துறதுக்காக ஜம்சம்னு அரபி மொழியில சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் போதும் போதும். அதுக்கப்புறம் அந்த நீர் ஊற்ற சுத்தி கிணறு மாதிரி கட்டி தண்ணியை கட்டுப்படுத்திருக்காங்க. உலகம் ஃபுல்லா பரவி தண்ணியால இந்த உலகம் நிரப்பப்பட்டு